அன்றைய காலத்துல பெண் குழந்தைங்களை பிறந்தாலே அது ஒரு அவமானமாக தான் நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம உயிரோட அவங்கள புதைக்கவும் செஞ்சாங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்படின்ற ஒரு செய்தி கேட்டாலே அது ஒரு பெரிய பாரமாகவும் அவமானமா தான் நினைச்சாங்க. அரபிய நாட்டுல பெண் குழந்தை பிறக்கிறது ஒரு இழிவு செயல் அப்படின்னு நினைச்சு அந்த பெண் குழந்தையை உயிரோடு புதைக்கக்கூடிய நிலையையும், நம்முடைய இந்திய தேசத்தில் கூட பெண் குழந்தை பிறந்தால் கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளக்கூடிய நிலையும், அது மட்டுமல்லாமல் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என அறிந்து அந்த சிசுவை கூட கருக்கலைப்பு செய்த நிலையம் என்ன செய்யலாம் இந்திய தேசத்துல பார்க்கலாம். அவங்க சமையல் அறைக்குள்ள வரக்கூடாது, வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அவங்களுக்கு என்ன தனி படுக்கையையும், அவர்களுக்கு என்ன தனி பாத்திரங்களையும், அவர்களுக்கு தனி உணவையும் ஒட்டுமொத்தமா அந்த பெண்களை நிராகரிக்கக்கூடியவர்களாக ஏற்கனவே அவர்கள் உடலால பாதிப்படைஞ்சு இருக்காங்க. ஆனால் மேற்கொண்டு அவர்களுடைய உள்ளத்தால் பாதிப்படைய செய்யக்கூடிய சில நிகழ்வுகள் இன்றைக்கும் பெரும்பான்மையான இடங்கள்ல நடக்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, உங்களில் சிறந்தவர் உங்களின் மனைவியிடத்திலும் சிறந்தவரே. வரதட்சணையாக கார் தருவீர்களா, பணம் தருவீர்களா என்றுதான் முதலில் பேசப்படுகிறது. ஆனா நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்ன கூறுகிறது? ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய நினைத்தால் அந்த பெண்ணிற்கு உரித்தான மகர் எனும் மனக்கொடையை அழித்துதான் திருமணம் செய்ய வேண்டும். அந்த பெண்ணிடம் இருந்து எதையும் வரதட்சணையாக வாங்கக்கூடாது என்றுதான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கூறுகிறது. பெண்களை கண்ணியத்தின் உச்சத்திலே கொண்டு போய் நிறுத்துகின்ற அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறு எந்த மார்க்கமும் கிடையாது. பெண்களின் நலம் நாடும் இஸ்லாம் என்ற தலைப்பில் சிறிய கலந்துரையாடலை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு எந்த அளவிற்கு நலனை நாடுதுன்னு நாம பார்த்தோம்னா, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆன்ல 16வது அத்தியாயத்துல 97வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். ஆண்களாயினும் பெண்களாயினும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய செயல்களுக்கான கூலியை நாம் வழங்குவோம் அப்படின்னு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப ஆணாயினும் பெண்ணாயினும் சரி, நம்பிக்கை கொண்டவர்கள் நற்செயல்கள் செய்தால் உங்களுக்கான சமமான கூலிகள் வழங்கப்படும் என்று சொல்லி காட்டுறான். இந்த உதாரணம் எதுக்கு நான் மேற்கோள் காட்டுறேன்னா, இன்றைக்கு பெரும்பான்மையான இடங்கள்ல சில இஸ்லாமிய சமுதாய மக்கள் கூட பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடாது, அவங்களுக்கு பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய உரிமை கிடையாது, ஆண்கள் மட்டும்தான் பள்ளிவாசலுக்கு செல்லணும் அப்படிங்கிற ஒரு சில ரூல்ஸை இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயமே வச்சிருக்காங்க. அதை மாற்று மதத்தினர்களும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அப்ப பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடாது, அவங்களுக்கு அது இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லி காட்டுறான்? ஆண்களாயினும் சரி பெண்களாயினும் சரி, நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய செயல்களுக்கான கூலியை நாம் சமமாக வழங்குவோம் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு இன்னும் என்னவெல்லாம் நலன்களை நாடுது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? இந்த உலகத்திலே இறைவன் படைத்த அனைத்து உயிர் ஜீவராசிகளிலுமே ஜோடி ஜோடிகளாக அல்லாஹ் படைச்சிருக்கின்றான். அப்படி படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலே மனித படைப்பை ஆண் பெண் என 2 ஜோடிகளாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். சூரா நஹ்லிலே 97வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களில் ஈமான் கொண்ட நிலையில் யார் நல்லறங்கள் புரிகிறார்களோ அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையும் அவர்களுக்கு செயலுக்கேற்ற கூலியும் வழங்குவேன் என்று வல்ல ரஹ்மான் தனது திருமறையிலே சொல்லி காட்டுறோம். இதுதான் நமக்கு என்ன புரியுது? ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்திலேயே சிறந்த ஈமான் கொண்ட நிலையில் இறையச்சத்தில் அதிகமுடையவர் யாரோ, நல்லறங்கள் யார் புரிவார்களோ அவர்களே அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் அப்படின்னு இந்த வசனம் மூலம் நமக்கு தெளிவுகிறது. ஒரு பெண்ணுக்கு திருமணம் நிச்சயமானதும் முதலில் என்ன பேசப்படுகிறது? அந்த பெண்ணிற்கு நீங்கள் எத்தனை பவுன் நகை போடுவீர்கள், வரதட்சணையாக கார் தருவீர்களா, பணம் தருவீர்களா என்றுதான் முதலில் பேசப்படுகிறது. ஆனா நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்ன கூறுகிறது? ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய நினைத்தால் அந்த பெண்ணிற்கு உரித்தான மகர் எனும் மனக்கொடையை அழித்துதான் திருமணம் செய்ய வேண்டும். அந்த பெண்ணிடம் இருந்து எதையும் வரதட்சணையாக வாங்கக்கூடாது என்றுதான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கூறுகிறது. இன்னும் பல இடங்கள் மகத்தொகை கொடுக்கிறார்கள். எப்படி கொடுக்கிறார்கள்? 1001 ரூபாய், 2001 ரூபாய், 3001 ரூபாய் என்று மகரை கொடுத்துவிட்டு அந்த பெண்களிடம் இருந்து ரூபாய் பணமும் கிட்டத்தட்ட 100 பவுன் நகையும் வரதட்சணையாக வாங்கக்கூடிய நிகழ்ச்சியும் பல இடங்களில் நடக்கின்றது. இன்னும் இந்த வரதட்சணை கொடுமை நம்ம தமிழ்நாட்டிலும் அதிகமாக நடக்கின்றது. சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, கடந்த 2025ஆம் ஆண்டு ரிதன்யா என்ற இளம் பெண் வரதட்சணை கொடுமையால் மன அளவிலும் உடல் அளவிலும் பாதிக்கப்பட்டு துன்புறத்திற்கு உள்ளாக்கப்பட்டு மரணம் அடைந்தார். இந்த செய்தி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனதையும் வருடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. இப்படி ஒவ்வொரு மக்களும் எனது வரதட்சணை வாங்கக்கூடியவராகவும் வரதட்சணை கொடுக்க
கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் மார்க்கம் இதை பற்றி நமக்கு என்ன சொல்கிறது? நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் போது அவர்களுக்கு உரித்தான மனக்கொடையை அளித்து நீங்கள் திருமணம் செய்யுங்கள். அவர்கள் அது மனமோது உங்களுக்கு தந்தால் அதிலிருந்து நீங்கள் தாராளமாக எடுத்து உண்ணுங்கள் என மார்க்கம் நமக்கு சொல்கிறது. இன்னும் இந்த வரதட்சணை கொடுமையால் பல குடும்பங்கள் தங்களுடைய குடும்பத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இன்னும் பல பெண்கள் மரணம் அடைகிறார்கள். இதை பற்றி இந்திய தேசிய குற்றப்பதிவுகள் பணியகம் NCRB வெளியிடும் தகவலின்படி கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் 6000 முதல் 7000 மக்கள் வரதட்சணை கொடுமையால் மரணிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் 18 முதல் 19 பெண்கள் வரதட்சணை கொடுமையால் தங்கள் வாழ்க்கையை இழந்து மரணிக்கக்கூடிய சம்பவத்தை வெளியிட்டிருக்காங்க. வரதட்சணை ஒழித்து கட்டுவதற்காக நம்ம இந்திய அரசாங்கம் 1961ஆம் ஆண்டு வரதட்சணை ஒழிப்பு சட்டத்தை ஏற்படுத்தியது. வரதட்சணை வாங்கவும் கூடாது, வரதட்சணை கொடுக்கவும் கூடாது என்ற சட்டத்தை இயற்றியது. இது சமீப கால ஒரு 60-65 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் நம்முடைய இந்திய அரசாங்கம் இந்த சட்டத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுது இந்த குர்ஆனை அருளினானோ அப்போது என்ன பண்ணிருக்கலாம்? நீங்கள் திருமணம் முடித்தால் பெண்களுக்கு அவர்களுடைய மனத்தொகையான மகரை கொடுத்துதான் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். உன் மனைவிக்கு நீ ஊட்டும் ஒரு கவல உணவு கூட தர்மமாகும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இப்படி உணவு, உடை, இருப்பிடம், இப்படி எல்லா விஷயங்களையும் மனைவிக்கு செய்வது கணவனுடைய உரிமையாக இருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் சொல்லும் பொழுது, நீ உண்ணும் போது அவளுக்கும் உணவளி, நீ அணியும் போது அவளுக்கும் உடையளி, அவளை இழிவாக பேசாதே, அவளை முகத்தில் அடிக்காதே என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். திருமணத்தின் போது மகர் கொடுப்பது ஒரு வழக்கம் அல்ல, அது அல்லாஹுடைய கட்டளை என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 4வது அத்தியாயம் 4வது வசனத்தில் கூறும்போது, பெண்களுக்கு அவர்களுடைய மனக்கொடைகளை மனப்பூர்வமாக கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னும் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, மனைவிக்கு அநியாயம் செய்யக்கூடாது என்று நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, உங்களில் சிறந்தவர் உங்களின் மனைவியிடத்திலும் சிறந்தவரே, நான் என் மனைவியிடத்தில் மிகவும் சிறந்தவன் என்று அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அன்றைய காலத்துல பெண் குழந்தைங்களை பிறந்தாலே அது ஒரு அவமானமாக நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம உயிரோட அவங்கள புதைக்கவும் செஞ்சாங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்படின்ற ஒரு செய்தி கேட்டாலே அது ஒரு பெரிய பாரமாகவும் அவமானமாக தான் நினைச்சாங்க. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான் 16வது அத்தியாயம் 58வது வசனத்தில், உங்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்ததாக கூறப்பட்டால் அது நற்செய்தி என்று கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்து அவர்களை நன்றாக இஸ்லாமிய கல்வி அறிவை ஊட்டி திருமணம் வரை அவர்களை அழைத்து செல்பவர் அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளில் நிச்சயமாக நரகத்தை விட்டு காக்கும் சிறையாக ஆவார்கள் என்று கூறினார்கள். நாம் இந்திய தேசத்திலே நம் முன்னோர்கள் காலத்துல பெண் சிசுவிலேயே பெண் சிசுவா இருந்தா அப்படின்னு அறிஞ்சிட்டாங்கன்னா அதை கலைப்பு செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதன் பிறகு இப்ப நம்ம ஸ்கேன் எடுக்க போனோம்னா அந்த பாலினத்தை கேட்கறதும் தப்பு, அதை அவங்க சொல்றதும் கட்ட ரீதியா குற்றமா மாற்றப்பட்டாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல ஒரு பெண்மணி தனது 2 பெண் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு யாசித்த வண்ணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க இடத்துல சொல்றாங்க. அவங்களிடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேரித்தம் பழக்கத்தை தவிர வேற எதுவும் அவங்களுக்கு கொடுப்பதற்கு இல்லை. அதனால அந்த பேரித்தம்பழத்தை கொடுக்குறாங்க. அவங்க 2 பகுதியாக பிரித்து அவங்களுடைய 2 பெண் குழந்தைகளும் கொடுக்குறாங்க. பிறகு அவர்கள் சாப்பிடவில்லை, அங்கிருந்து சென்று விட்டார்கள். இதனை கவனித்த ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களிடத்திலே வந்தபோது இந்த செய்தியை கூறுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த குழந்தைகளின் பெற்றோர்களை நரகத்தை விட்டு காக்கும் திரையாக ஆவார்கள் என்று கூறினாங்க. பெண் குழந்தையாக இருக்கும்போது மட்டுமில்ல, ஒரு தாயாக பின்பும் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே 46வது அத்தியாயம் 15வது வசனத்தில் கூறுகின்றான், ஒரு தாய் தன் குழந்தையை சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு அந்த பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றாள், அதனால் உன் தாயை நீ கண்ணியப்படுத்துவாயாக என்று அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகின்றான். அது மட்டுமில்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கிறாங்க, நான் நட்பு கொள்வதற்கு சிறந்த உறவு யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உம்முக உன் தாய். பிறகும் அவர்கள் கேட்கிறார்கள், சும்மமன் என்று 3 தடவை கேட்கிறார்கள். அதாய் உன் தாய் என்று கூறுகிறார்கள். பிறகு 4வது முறையாக சும்மமன் என்று கேட்கும்போது
அபூக்க, உன் தந்தை என்று கூறுகிறார்கள். இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பெண்களை கண்ணியப்படுத்துகின்றது. நம்ம அரபிய தேசத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அரபிய நாட்டுல பெண் குழந்தை பிறந்தாலே அந்த பெண் குழந்தை பிறக்கிறது ஒரு இழிவு செயல் அப்படின்னு நினைச்சு அந்த பெண் குழந்தையை உயிரோடு புதைக்கக்கூடிய நிலையையும், நம்முடைய இந்திய தேசத்தில் கூட பெண் குழந்தை பிறந்தால் கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளக்கூடிய நிலையும், அது மட்டுமல்லாமல் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என அறிந்து அந்த சிசுவை கூட கருக்கலைப்பு செய்த நிலையம் என்ன செய்யலாம் இந்திய தேசத்துல பார்க்கலாம். இப்போ கூட சமீப காலமா கூட பெண் குழந்தைகள் பிறந்தால் அது சுமை என கருதி அந்த பெண் குழந்தைகளை கொலை செய்யக்கூடிய நிலையும் அங்குண்டு இன்றுமாக நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண் பிள்ளையை எப்படி சொல்லுது? பெண் பிள்ளை பிறந்தால் புஷ்ரா, நற்செய்தி, அல்லாஹ்வின் வந்த நற்செய்தி என்று இஸ்லாமிய மார்க்கம் பெண் பிள்ளைகளை அந்த அளவு கண்ணியப்படுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யும் போது கூட பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைப்பதை முற்றிலும் தடுத்தார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் அந்த அளவு பெண்களுடைய நலனை மட்டுமே நாடக்கூடிய மார்க்கம். எந்த சித்தாந்தமோ எந்த கொள்கை கோட்பாடோ எந்த மதமும் பெண்களுக்கு கொடுக்காத கண்ணியத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமே கொடுக்குது. எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு கண்ணியத்தை நலவை நாடுது தெரியுமா? பெண்களுடைய கண்ணியம் பாதுகாப்பு, பெண் பிள்ளைகளின் உரிமை பாதுகாப்பு, கல்வி உரிமை, மனக்கொடை என்ன மகர் உரிமை, பெண்களுடைய திருமணம் சம்மத உரிமை, அது மட்டுமல்லாமல் விவாகரத்து சம்பந்தமான உரிமைகள், இன்னும் என்ன சொல்லலாம், சொல்லிட்டே போகலாம். சொத்துரிமை, வாரிசுரிமைன்னு சொல்லிக்கிட்டு பெண்கள் இஸ்லாம் மீது நலன் திட்டங்களை நம்ம என்ன பண்ணலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் பெண்கள் மீது நலன் மட்டுமே நாடக்கூடிய ஒரே மார்க்கம் அப்படின்னா அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். நம்ம இந்திய நாட்டுல பெண்களுக்கு எப்ப சொத்துரிமை கிடைச்சது? கிட்டத்தட்ட இந்தியா நாட்டிலே முதலாக கலைஞருடைய ஆட்சியில தான் 1989 ஆண்டுல தான் என்ன செய்யறாங்க, பெண்களுக்கு சொத்துல பங்கு கொள்ளக்கூடிய உரிமையை கொண்டு வராங்க. ஆனா நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்களுக்கு சொத்தில் உரிமை இருக்கு, பங்கு இருக்கு அப்படின்னு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு தந்தைக்கு எப்படி ஒரு ஆண் வாரிசு ஒரு பிள்ளையோ அதே மாதிரி தான் ஒரு பெண் பிள்ளையும் அந்த தந்தையுடைய மகள், அவருடைய வாரிசு. ஒரு தந்தையுடைய சொத்தில் எப்படி பெண் பிள்ளைக்கு பங்கு இருக்கின்றதோ, ஒரு கணவன் இறந்தாலும் ஒரு மனைவிக்கு அந்த சொத்துல பங்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மகன் இறந்து தாய் இருந்தால் அந்த தாய்க்கும் அந்த சொத்துல பங்கு இருக்கு. அதே சமயம் ஒரு சகோதரனுக்கு வாரிசு இல்லைனா கூட அந்த சகோதரிக்கும் சொத்தில் பங்கு இருக்கிறது என்கிறது இஸ்லாம். அப்ப இந்த அளவுக்கு நலன் திட்டங்களை நம்ம என்ன செய்யலாம், சொல்லிக் கொண்டே போகலாம். ஒரு பெண் திருமணம் செய்வது அவளின் ஒரு நாள் நிகழ்ச்சி அல்ல, அந்த பெண்ணின் வாழ்நாள் பயணமாக இருக்கின்றது. ஒரு பெண் யாரை திருமணம் செய்ய வேண்டும், யாருடன் வாழ வேண்டும், அந்த ஆண்மகனின் குணம் என்ன, இறுதி வரைக்கும் அந்த ஆண்மகனோடு தான் வாழ வேண்டுமா, இது கருத்து சொல்லக்கூடிய உரிமை இஸ்லாம் பெண்ணிற்கு வழங்கி இருக்கின்றது. ஆனால் இன்றைய காலங்களில் பல இடங்களில் பெண்களின் சம்மதம் கேட்காமலும் பெற்றோர்கள் பார்த்த மாப்பிள்ளையை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தின் பேர் பெண்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியில் உரையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது சஹாபாக்களுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, முன்னர் திருமணம் ஆன பெண்ணிடம் அவருடைய கருத்தை கேட்காமலும் கன்னி பெண்ணிடம் அவருடைய சம்மதத்தை கேட்காமலும் நீங்கள் திருமணம் நடத்தி வைக்காதீர்கள் என்று கூறினார்கள். அப்போது சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், கன்னி பெண்ணின் சம்மதத்தை நாம் எவ்வாறு கேட்பது அப்படி கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு கன்னி பெண்ணின் சம்மதம் அந்த பெண் அமைதியாகவும் மௌனமாகவும் வெட்கப்பட்டு இருப்பதை நீங்கள் சம்மதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுகிறார்கள். இதை இன்னும் விரிவாக பார்த்தோமானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் என்னுடைய சம்மதம் இன்றி எனக்கு திருமணத்தை நடத்தி வைத்து விட்டார்கள், இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உனக்கு பிடிக்காமல் உன்னுடைய விருப்பம் என்று உன்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு திருமணம் நடத்தி கொடுத்தால் அந்த திருமணத்தை நீ இப்போது ரத்து செய்து அதிலிருந்து நீ வெளிவரலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுகிறார்கள். இந்த செய்தி புகாரில் 5136வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது, ஒரு பெண்ணின் சம்மதம் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு நாம் திருமணம் செய்து வைக்க கூடாது என்று. ஆனா இன்றைய சமுதாயத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் கட்டவிழ்த்து படக்கூடிய மிக பெரிய பொய் பிரச்சாரம் என்ன?
பெண்களை இஸ்லாம் அடிமைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கிறது இல்ல. மெயினா பெண்களுக்கு ஆடை சுதந்திரம் கொடுக்காமல் அவர்களை அடிமைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலை என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். ஆனா உண்மையிலேயே இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல குர்ஆனிலோ அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழியிலோ இதே மாதிரி பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய செயல் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா என்ன செய்ய முடியாது. எந்த ஒரு செயலும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அந்த அளவு இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு நலனை மட்டுமே நாடக்கூடிய மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே 4வது அத்தியாயம் 19வது வசனத்திலே சொல்லும் பொழுது அவர்களுடன் நல்ல முறையில் வாழுங்கள். கணவன் மனைவியிடம் கடுமையாகவோ அவமானப்படுத்தக்கூடிய வகையிலோ இழிவாகவோ பேசக்கூடாது என்றும் அன்பு, பாசம், கருணை இப்படி எல்லா விஷயங்களையுமே கணவன் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஒரு பெண்ணை சம்மதம் இல்லாமல் எப்படி அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க கூடாதோ அதே போன்றே ஒரு பெண்ணுக்கு ஒரு திருமண வாழ்க்கை பிடிக்கவில்லை எனில் அந்த வாழ்க்கையிலிருந்து வெளிவரக்கூடிய முழு உரிமையும் இஸ்லாம் அந்த பெண்ணிற்கு வழங்கி இருக்கின்றது. இன்றைய சமூகங்களில் பல இடங்களில் பெண்கள் எனது கணவன் கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும், பெண்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. ஒரு கணவன் குடித்துவிட்டு வந்தாலும் சரி, அந்த பெண்ணை அடித்து கொடுமைப்படுத்தினாலும் சரி, செலவுக்கு பணம் கொடுக்காமல் இருந்தாலும் சரி, அந்த பெண்ணை என்ன செய்தாலும் சரி, அந்த கணவனுடன் கட்டுப்பாட்டில் தான் வாழ வேண்டும் என்று பல இடங்களில் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அப்படி நமக்கு கூறவில்லை. ஒரு பெண்ணுக்கு அவருடைய திருமண வாழ்க்கை பிடிக்கவில்லை எனில் அதை வெளிவரக்கூடிய முழு உரிமை நம்முடைய இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது. ஒரு பெண் அவள் கணவனிற்கு வாழ பிடிக்கவில்லை எனில் அதிலிருந்து அவள் ஹுலா என்று சொல்லக்கூடிய விவாகரத்து பெற்று வரலாம். அவள் திருமணத்தின் போது வாங்குகின்ற மனக்குடையை திருப்பி அந்த கணவனிடம் ஒப்படைத்துவிட்டு அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து 1 மாத காலம் மட்டும் இத்தா இருக்க வேண்டும். இந்த உரிமை இஸ்லாம் பெண்ணிற்கு சிறப்பித்து வழங்கியிருக்கின்றது. ஒரு திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களுக்கு உபதேசம் மட்டுமே செய்ய வேண்டுமே தவிர அவர்களுக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது. நீங்கள் இருவரும் பிரிந்து விடுங்கள் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது. இதை பற்றி விரிவாக பார்க்குமானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அடிமை பெண்மணி பரீரா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கணவனோட பிரிந்து இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, பரீராவே நீங்க ஏன் உங்க கணவன் கூட சேர மாட்டீங்க, அவங்க கூட சேர்ந்து வாழ வேண்டியதானே, சும்மா உபதேசம் மட்டுமே பண்றாங்களே தவிர அவங்களோட பிரச்சனை டீட்டெயிலாக கேட்டு அவங்களுக்கு வந்து கட்டாயப்படுத்தவில்லை. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது, ஒரு இஸ்லாமிய மார்க்கம் ஒரு திருமணத்தில் கூட ஒரு ஆண் மகனை தேர்ந்தெடுக்க உரிமை கொடுக்கின்றது, மகர் எனும் மனக்குடைய வாங்கக்கூடிய உரிமை கொடுக்கின்றது, ஒரு வாழ்க்கை நமக்கு பிடிக்கவில்லை எனில் விவாகரத்து பெறக்கூடிய உரிமை கூட கொடுக்கின்றது. அடுத்ததாக இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, மனைவிக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு குடும்பம் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனைவிக்கு இஸ்லாமிய அறிவு கிடைக்க வேண்டும். இறை நம்பிக்கை கொண்டோரே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே போல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, குடும்ப வாழ்க்கை என்பது அதிகாரம் செலுத்துவதற்கானது மட்டுமல்ல, அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இப்படி மனைவியினுடைய நலன்களை பற்றி நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக வலியுறுத்தி சொல்வதை நாம பார்க்கிறோம். முந்தைய காலகட்டத்துல பெண்களை எப்படி நடத்துனாங்கன்னு சொன்னீங்கன்னா, பெண்களுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு மாதவிடாய் போக்கு, சரிங்களா. இன்றைய காலத்திலும் சில சமூகத்துல சில இடங்கள்ல இன்னும் கிராமப்புறமான இடங்கள்ல எல்லாம் நாம பார்க்கலாம். பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அவங்களை எப்படி இழிவாக நடத்தக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கலாம். சமூக வலைத்தளங்கள்ல கூட சில 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட அந்த நிகழ்வை நாம பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு. எப்படி பெண்களுக்கு மாத சுழற்சி, அந்த மாத சுழற்சியை இன்றைக்கு நவீன உலகம் என்ன சொல்லுதுன்னா, பெண்களுக்கு இயற்கையாக 28 நாட்களுக்கு ஒரு முறை அந்த மாத சுழற்சி ஏற்பட்டே ஆகணும். அப்பதான் பெண் என்பவள் ஒரு தாய், ஒரு கரு உருவாகுவதற்கு, ஒரு பெண்மை அடைவதற்கு மிக இறைவன் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு நவீன உலகமும் அதை ஒத்துக்கொள்ளுது. ஆனாலும் இன்றைக்கு சில சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மாதவிடாய் ஏற்பட்ட நிலையில அந்த பெண்களை ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அந்த வீட்டை விட்டு அவர்களை தனியாக ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களாகவும், அவங்க காலையில எந்திரிச்சதுமே அவங்க சமையல் அறைக்குள்ள வரக்கூடாது, வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அவங்களுக்கு என்ன தனி படுக்கையையும் அவர்களுக்கு என்ன தனி பாத்திரங்களையும் அவர்களுக்கென்ற தனி உணவையும் ஒட்டுமொத்தமா அந்த பெண்களை நிராகரிக்கக்கூடியவர்களாக அவர்களை ஏற்கனவே அவர்கள் உடலால பாதிப்படைஞ்சு இருக்காங்க. ஆனால் மேற்கொண்டு அவர்களுடைய உள்ளத்தால் பாதிப்படைய செய்யக்கூடிய சில நிகழ்வுகள் இன்றைக்கும் பெரும்பான்மையான இடங்கள்ல நடக்கப்படுது. சூரா பக்கரால 222வது வசனத்துல சொல்லி காட்டுறான், நபியே
மாதவிடாய் குறித்து அவர்கள் உம்மிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள் அவர்களுக்கு இந்த மாதவிடாய் என்பது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உடல் உபாதை, ஒரு அசௌகரியம். அந்த நேரங்களில் நீங்கள் அவர்களை சிரமப்படுத்தாதீர்கள், அவர்களை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு எந்த அளவுக்கு நலன் நாடுதுன்னு பாத்தீங்களா? பெண்களுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு மாத சுழற்சி, அந்த நேரத்துல அவங்களை நீங்க சிரமப்படுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, சங்கடப்படுத்தாதீங்கன்னு மார்க்கம் சொல்லி காட்டுது. மேலும் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரியில 295வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நான் மாதவிடாயான நிலையில இருக்கும்போது அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மடியில படுத்து உறங்கக்கூடியவர்களா இருப்பாங்க, நான் அவங்களுக்கு தலைவாரி விடக்கூடியவளா இருந்திருக்கேன். மேலும் இன்னொரு செய்தியில என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மாதவிடாயான நிலையில இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் என்னுடைய மடியில படுத்து திருமறை குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னு கூட ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கலாம். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் பள்ளியில இருக்காங்க. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வீடும் பள்ளியும் அருகருகே இருக்கும். அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பள்ளியில இருந்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்துல தொழுகை விரிப்பை எடுத்து கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மாதவிடாய் ஏற்பட்ட நிலையில இருக்கேன், என்னால எப்படி தொழுகை விரிப்பை எடுத்து தர முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மாதவிடாய் என்ன உன்னுடைய கைகளில ஒட்டிட்டு இருக்கு, அது பெண்களுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு அசௌகரியம் தானே, இதுல என்ன பிரச்சனை இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நீ அந்த தொழுகை விரிப்பை எடுத்துட்டா அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு எந்த அளவுக்கு நலன நாடுன்னு பாத்தீங்களா? பெண்களுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய மாத சுழற்சி, இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு சங்கடமும் இல்லை, எந்த ஒரு கவலையும் இல்லை. இயற்கையாக நீங்கள் எப்படி இருந்து கொள்வீர்களோ அதே போல் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். மேலும் புகாரில 971வது ஹதீஸா பதிவு செய்யப்படுது. உம்மு அதியான்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இரு பெருநாள் தொழுகையின் போதும் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை மாதவிடாய் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் கூட நீங்க அந்த பெருநாள் திடலுக்கு வாங்க அப்படின்னு நாங்க கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். அதனால பெருநாள் தொழுகையின் போது கூட அந்த திடலுக்கு மாதவிடாய் பெண்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்போம். மேலும் ஆண்கள் முன்னாடி நின்று தொழக்கூடியவர்களாகவும் பெண்கள் பின்னாடி இருந்து தொழக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். மாதவிடாய் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் நாங்க ஓரமாக ஒதுங்கி இருப்போம். அந்த சமயத்துல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாங்க இருப்போம். அந்த நாளினுடைய நற்பாக்கியத்தை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து பெறக்கூடியவர்களாக நாங்க இருப்போம். அந்த மாதிரி சொல்லி காட்டாங்க. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? பெண்களுக்கு நிச்சயமாக பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய உரிமை. மேலும் புகாரியில 900வது ஹதீஸா பதிவு செய்யப்படுகிறது. உமர் அலி அவர்களுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவி ஃபஜர் தொழுகையிலும் சரி இஷா தொழுகையிலும் சரி ஜமாத்தாக பள்ளியில் சென்று தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்ப அவர்களிடத்தில் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. ஒரு சஹாபி கேட்கிறாங்க, நீங்க எப்படி பள்ளிக்கு தொழுகைக்கு வரீங்க? உங்களுடைய கணவரான உமர் மிகவும் ரோஷக்காரராக இருப்பாரு, அவருக்கு இந்த விஷயம் பிடிக்காது தானே, நீங்க எப்படி பள்ளிக்கு தொழ வரீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க உமர் அலி அவர்களுடைய மனைவி சொல்றாங்க, லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, பெண்கள் தொழுகைக்கு பள்ளிக்கு சென்றால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் பள்ளிக்கு தொழுகைக்கு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போது இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு எந்த அளவுக்கு உரிமையை வழங்கியிருக்கு, எந்த அளவிற்கு நலனை நாடுகிறது, எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்துதுன்னு பாருங்க. ஆண்கள் எப்படி பள்ளிக்கு சென்று ஏராளமான நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வார்களோ அதே போன்று பெண்களும் பள்ளிக்கு சென்று அதற்கு நிகரான நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது. இன்னும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு நாடக்கூடிய நலத்திட்டங்களை ஏராளமான நலத்திட்டங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு இன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் பத்தாது. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, எந்த அளவிற்கு கண்ணியத்தை கொடுக்கிறது, எந்த அளவிற்கு உரிமையை வழங்குகிறது. ஒரு பெண் தாயாக இருந்தாலும் சரி அவளுக்கு கண்ணியத்தை வழங்குகிறது. ஒரு பெண் மனைவியாக இருந்தாலும் சரி அவளுக்கும் கண்ணியத்தையும் வழங்குகிறது, உரிமையும் வழங்குகிறது. ஒரு பெண் மகளாக இருந்தாலும் சரி அவளுக்கும் கண்ணியத்தை வழங்குகிறது. ஒரு பெண் சகோதரியாக இருந்தாலும் சரி அவளுக்கும் கண்ணியத்தை வழங்குகிறது. இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை கண்ணியப்படுத்துகின்ற அளவிற்கு, கண்ணியத்தின் உச்சத்திலே கொண்டு போய் நிறுத்துகின்ற அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறு எந்த மார்க்கமும் கிடையாது என்று கூறி இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.